என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடு அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. உயர்விலும் தாழ்விலும் ஆமென். எல்லா சூழ்நிலைமையிலும் உயர்வுல பாடுவது அல்லேலூயா சொல்வது ரொம்ப எளிது. உயர்வுல மகிழ்ச்சியா இருப்பது ரொம்ப ஈஸி. உயர்வுல ஆண்டவரை குறை சொல்லாம இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா தாழ்வுல சொல்லுங்க, தாழ்வுல அதுலதான் நம்ம ஆத்துமா பாடணும். இப்ப நிறைய நேரம் சந்தோஷம் பொங்குது. சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சந்தோஷம் பொங்கும். நினைக்கிறதெல்லாம் நடக்கிறப்ப சந்தோஷம் பொங்கும், அப்ப பாட்டு வரும். ஆனா நினைக்கிறதெல்லாம் நடக்காம தாமதமாகிற நேரங்கள்ல அல்லது நடக்காம போறப்பையும் தாமதம் ஆகிறப்பையும் விரும்புறது கிடைக்காம போறப்பையும் அப்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஈஸி. எவ்வளவு ஈஸியோ அவ்வளவு டஃப்பும் கூட. அதாவது கெட்டவனா கூட வாழ்ந்துடலாம். நல்லவனா வாழ்றது இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டம். பாவியா வாழ்ந்துட்டு போயிடலாம். பாவி ஒண்ணுமே இந்த உலகம் சொல்லாது. ஆனா பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறவனுக்கு தான் ரொம்ப கஷ்டம். பரிசுத்தமா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நின்றுட்டு இருக்கிறேன்னு சொல்றவன் டக்குன்னு ஒரு இதுல இப்படி சரிக்கிட்டான்னா போதும், அததான் தூக்கி கொடி பிடிச்சிட்டு இருப்பானுங்க. ஆனா எல்லா நேரத்திலும் நம்மை பாட வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாருடைய மனநிலைமையும் வெவ்வேறு. ஆமாவா இல்லையா? ஒவ்வொருத்தருடைய மனநிலைமையும் வெவ்வேறு. எல்லா மனநிலைமையும் ஒன்றுபடுத்துறாரு பாருங்க, அதான் ஆவியானவர். ஆமென். சந்தோஷத்தோட வந்திருக்கலாம், வேதனையோட வந்திருக்கலாம், கஷ்டத்தோட வந்திருக்கலாம், குழப்பத்தோட வந்திருக்கலாம், கேள்வியோட வந்திருக்கலாம். பதில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு முடிச்சிட்டு போய் என்ன சொல்றது? எஸ் சொல்லவா நோ சொல்லவா? சொல்றியா ஊகம் சொல்றியா? ஹல்லேலூயா. இப்படி எல்லா கன்ஃபியூஷனுக்கும் குழப்பத்துக்கும் நான் சொல்றேன், அவர் தான் தீர்வு. அவர் ஒருவர் தான் தீர்வு. ஹல்லேலூயா 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 ஹல்லே ஷபரபலபரவோ ஹல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா பாடுங்க. நான் விடும் சுவாசமே கேட்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பாடுங்களேன். காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். முன்னாடி நான் சோர்ந்து போகும்போது எனக்கு பலன் என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற போது ஆமென் என் ஆத்துமாவும் பாடும். அல்லே கரங்களை
சொல்லுமா? எல்லாரும் கையை உயர்த்தி yes Father, yes Father, amen, 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 Alleluia. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடு அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. என் உயர்விலும் என் தாழ்விலும் பாடு அல்லேலூயா. கன்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் கண்மலையின் உச்சியில எப்படியா மேல இருக்கும் போதும் அல்லேலூயா, ஆலியின் இப்படி விளிம்புல நான் நிற்கும் போதும், நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் தாழ நிற்கும் போது என்னை கேட்கும் கீதம். சொல்லுங்க, நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும், நான் கீழே இருந்தாலும் தாழ நிற்கும் போது என்னை கேட்கும் கீதமாகும். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, என் சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் பண்றப்ப ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும், நான் பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, sweet. இப்ப சொல்லுங்க, என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா என்றால் என்ன அர்த்தம்? தேவனுக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு நேரம் அல்லேலூயா சொல்ல சொல்ல யாருக்கு மகிமை போய் சேருது? தேவனுக்கு போய் சேருது. ஒரு பாஸ்டரு அவர் பையனுக்கு நினைக்கல, நான் அவர் பேரனுக்கு நினைக்கிறேன், அல்லேலூயான்னு பேர் வச்சிருந்தாரு. சீரியஸா, அவர் தீவிர பக்தர். சரியா, பெந்தேகோஸ்து தீவிர பக்தர். அவர் அப்ப தேவனை மகிமைப்படுத்தணும்ட்டு என்ன பண்ணிட்டாரு, பேரனுக்கோ பையனுக்கா பேரனுக்காங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டு. பட் அல்லேலூயான்னு பேர் வச்சது கன்ஃபார்ம். அவன் சொல்றேன், நான் ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு பசங்க அல்லேலூயா அல்லேலூயான்னு கூப்பிடுறது சும்மாவே. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா, அல்லேலூயா அப்படின்னுவாங்க, பாஸ்டர் அப்படின்னுவாங்க. எப்படி அதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும் இருந்துச்சு. ஆனா அல்லேலூயான்னு பேர் வச்சிருக்காங்க. சரி, பேர் வச்சிருக்கிறோமோ இல்லையோ, பட் நம்முடைய உள்ளத்திலிருந்து எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா சூழ்நிலைமையிலும் அவரை பாடுவது, அவரை துதிப்பது, அவரை உயர்த்துவது மேலானது, மேலானது, மேலானது. ஆமென். சத்துரு சிரிக்கையில், அப்ப சத்துரு நம்மளை பார்த்து கொஞ்சம் ஓரமா சொல்லலாமா? ஓகே. ஏளனம் பண்ணி நம்மளை பார்த்து சிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்போது என்ன சொல்லணும்? கீழே விழுந்துட்டோம், நம்ம லிட்டரலா சொல்றேன், கீழே விழுந்துட்டோம்னா எம்மா இல்லைன்னா எப்பான்ட்டு தான் விழுறோம். இயேசுவேன்னு சொல்றது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்காக எல்லாரும் விழுங்கன்னு சொல்ல வரல. இனி அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அல்லேலூயான்னு சொல்லுங்க. வராது, சரியா? யாரும் விழ மாட்டீங்க. விழுகிற யாவரையும் அவர் தாங்குகிறார். சரியா? நான் என்ன சொல்றேன் வரேன்னா, நம்மளை பார்த்து சிரிக்கிறப்ப ஒரு கூட்டம் சிரிக்குங்க. எப்பயினாலும் நம்ம எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் நம்மை பார்த்து சிரிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். நம்மளை என்கரேஜ் பண்றதுக்கு யாராவது ஒரு கூட்டம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளை தவிர. இதுதான் நிதர்சனம். இது ஊழியமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நீங்க எங்க போனாலும் சரி, கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து கோவிந்தா போடுறதுக்கு ஆள் இருப்பாங்க. நீ எதுக்கு கை தட்டினா தெரியாது சார், நீ எதுக்கு சிரிச்சா தெரியாது சார், சார் அவருக்கு ஒரு பிரச்சனை சார், அப்படியா துண்டகானு துணிகானு எல்லாம் ஓடி போயிடுவான். எல்லா நேரத்திலும் நம்ம கூட நிற்கிறவர் அவர் மட்டுமே. அது அப்படியே நினைத்து பார்க்கையிலே நம்முடைய உள்ளம் அப்படியே உடையும் இல்லையா? எத்தனை தனிமையான நேரம், எவ்வளவு நேரம், எத்தனை வருஷங்கள் நம்ம தனிமையா நம்ம டிராவல் பண்ணிட்டே நம்ம இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சில பேருக்கு இருந்தாலும் தனிமை, இல்லாட்டாலும் தனிமை. ஆட்கள் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா எனக்கு நான் எம்டியா ஃபீல் பண்றேன் பிரதர், நான் எம்டியா ஃபீல் பண்றேன். எதுக்கு? அப்ப அங்க இருக்க வேண்டியது இல்ல. சத்துரு சிரிக்கையில், ஏளனம் பண்ணுகையில் நம்ம அல்லேலூயா சொல்லணும். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக, அப்ப நமக்கு பெருக பெருக என்ன உண்டா? 14ஆம் அதிகாரம் வரைக்கும் அவங்க பெரிய எதிரிய, இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய எதிரியா இருந்தாங்க. பெரிய ஒரு டஃப் கொடுத்துட்டு இருந்தாங்க. 15ஆம் அதிகாரத்துல என்ன இருந்துச்சு? ஒரு ஃபீஸ்ட் இருந்துச்சு, ஒரு ஆரவாரம் இருந்துச்சு, சாப்பாடு இருந்துச்சு. ஆமென். காலையில அழுகன்னா மாலையில களிப்பு, அக்களிப்பு உண்டு நமக்கு. அப்ப எத்தனை எதிரிகள் பெருகினாலும் நமக்கு என்ன உண்டு? ஒவ்வொரு ஃபீஸ்ட் உண்டு. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிரி பெருக பெருக. சொல்லுங்க, எதிரி பெருக பெருக பந்தி அளவு பெருகும். ஆமா ஆமா. நீங்க சைவம்னா சைவமா போடுவாரு, அசைவம்னா அசைவமா போடுவாரு. ஹல்லேலூயா. அப்புறம் நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை. ஏங்க பவுலும் சீலாவும் பாடும்போது மட்டும்தான் கதவுலாம் திறக்குமா? திறக்கும். இப்ப நான் லிட்டரலா மணப்பாறை ஜெயிலு, திருச்சி ஜெயில பத்தி நான் இப்ப பேசல. நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் என்ன செய்யணும்? உடைக்கப்படணும். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன்.
சில பேருக்கு வேலை கிடைக்காது, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேலை கிடைக்காது. ரைட்டா? அது பெரிய சிறையிருப்பு. சில பேருக்கு எவ்வளவுதான் உழைச்சாலும் உழைத்ததற்கு ஊதியம் கிடைக்காது. அந்த ஒரு சின்ன ஊதியத்திலேயே தான் இருந்துட்டு இருப்பாங்க பல வருஷமா. இதுவும் ஒரு சிறை தான். சில பேரை பார்த்தீங்கன்னா கடன்லயே இருப்பாங்க. மாசம் சம்பளம் வாங்குவாங்க சார், சம்பளம் வாங்குறது போக மீதம் என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. கடனை அடைக்க முடியாது இல்லையா, தவணை கட்டுவாங்க, வட்டி கடன். சில பேருக்குலாம் நிறைய இருக்கும், காசு நிறைய வரும். எனக்கு ஒரு ஃபேமிலி தெரியும், நான் சொல்ல விரும்பல, பேர் சொல்ல விரும்பல. நிறைய காசு இருக்கு, மாசம் மாசம் வருது. ஆனா அது கூடயே சேர்ந்து என்ன வரும், ஹாஸ்பிட்டல் செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. பல வருஷமா வந்துட்டு இருக்கு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜோம் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த அப்டேட்டும் இல்லை, இது வரைக்கும் இல்லை. ஆனா இப்ப ரீசெண்டா கேட்டப்பையும் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிறை இருப்புலாம் இன்னைக்கு உடைக்கப்படணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நம்ம பாடுறோம், சர்ச்சுக்கு வர்றோம், காணிக்க போடுறோம், ஏதோ ஜெபத்துக்கு வர்றோம், அட்டன் பண்றோம், போறோம் வர்றோம். பட் நம்முடைய சிறையிருப்பு உடையல அப்படின்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம லேக் ஆகுறோம்னு அர்த்தம். அந்த லேகிங் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடாது. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு பந்தி? அதான் தாவீது சொல்ற சங்கீதம் 23ல, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மை அபிஷேகம் பண்ண போகிறவர், நம்முடைய சூழ்நிலைமையை மாற்றுகிறவர், நம்முடைய ஏழ்மையை மாற்றுகிறவர், நம்முடைய தரித்திரத்தை மாற்றுகிறவர், வாழ்க்கையே மாற்றுகிறவர். நம்முடைய அதாவது நம்ம இடத்துல இருக்கிற அந்த இளவு வீட்டுல உட்கார்ந்த போல நம்ம எத்தனை நேரம் உட்கார்ந்து இருக்கோம்ல. அவங்கதான் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ரொம்ப நாளைக்கு தலையில எண்ணெய் வைக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த துக்கம்லாம் நீங்கிற நாள் அன்னைக்கு தலையில எண்ணெய வச்சு குளிப்பாங்க, புது ட்ரெஸ் உடுப்பாங்க. ஏன்னா அவங்க துக்கம் என்ன செய்தான், அந்த இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்ப துக்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கதான் செய்யும், மற. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணாம, ஆண்டவர் துக்கத்தை 1 சாமுவேல் 1:8-10 அதுக்கப்புறமா அவ துக்க முகமா இருக்கல. Can anyone 10? ஓகே, வாசிங்க ஒருத்தர். 10 இல்லையோ, 12 இல்லைன்னா 13, அந்த ரேஞ்சில 14, 15. அதற்கு பின்பு அவள் துக்க முகமா இருக்கவில்லை. ம் 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 ம். இது இல்லையம்மா, 18. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அன்னாளுக்கு அதுக்கப்புறம் முகம் எப்படி இல்ல, அது வரைக்கும் முகம் எப்படிதான் இருந்துச்சு, துக்கமா தான் இருந்துச்சு. துக்கமா இருந்த முகம் எப்படி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும்ல பார்க்க. என்ன மேக்கப் கோட்டிங் கொடுத்தாலும் அது வெளியே என்ன செய்யாது, தெரியாது. ஆமா, உருன்னுட்டு இருக்கும். ஆமா, ஆண்டவர் எப்பொழுது ஒரு மனிதனுடைய துக்கத்தை மாற்றுகிறாரோ அப்பொழுதுதான் அவனுடைய துக்கம் சந்தோஷமாய். அதை தாண்டி என்ன குட்டிக்கரணா அடிச்சாலும் ஆமா நடக்காது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தையும் என்னுடைய துக்கத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்ற, சொல்லுங்க, வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், சிறைச்சாலை கதவும் திறக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுங்க பாடுங்க, அல்லே
பேசுறவங்க அண்டை வீடு, அந்த வீடு, இந்த வீடு, அவங்க எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க பிரதர், நல்லா பேசிட்டு தான் படுத்தாங்க. காலையில பார்த்தா சண்டைக்கு வந்து நிக்கிறாங்க. என் எதிரி பெருக பெருக என் ஆமா. அப்ப நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எத்தனை எதிரி பெருகுனாலும், வீட்டாள்களே எதிரியா மாறினாலும், சொல்லுங்க நம்ம என்ன பண்ணணும்? அல்லேலூயா அல்லேலூயா. அவசரமா வேலைக்கு போகும்போது வண்டி அல்ல, வெரி குட், அல்லே. ஆமா, அப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகலனாலும் அல்லேலூயா. நல்ல பிரியாணியை வாங்கி வச்சுட்டு சாப்பிடுறதுக்கு எடுத்து வாயில வைக்கும் போது பல்லு வலி வந்தாலும் அல்லே. பல்லு வலி வராது, பயப்படாதீங்க. ஆமா, ஹல்லேலூயா. நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விழிவிலும் கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விழிவிலும் அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் கால நிற்கும் போது என்னை கேட்கும் கீதமாகும். நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் கால போது எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. மீண்டும் ஒரு விசை அல்லேலூயா அல்லேலூயா. என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா Hallelujah. Thank you, Lord. எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம். Hallelujah. நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற இந்த நேரம், ஜெபிக்கிற இந்த நேரம், துதிக்கிற இந்த நேரம் எங்க வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிக்கட்டும். நீர் எங்களை மீட்டுக் கொள்ளுகிற தேவன். Thank you, Lord. எங்களுடைய பந்தியின் அளவு பெருகட்டும் ஆண்டவரே. எங்கள் பந்தியின் அளவு பெருகுவதாக. எங்கள் பந்தியின் அளவை பெருகச் செய்வீராக.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடு அல்லேலூயா. என்னை பாட வைக்கிறவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Worship you, Lord. Hallelujah. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் சந்தோஷத்திலும் என் துக்கத்திலும் என்கிட்ட எல்லாம் நிறைவா இருக்கும் போதும் என்கிட்ட எதுவுமே இல்லாத போதும் என் ஆத்துமா பாடும் ஆண்டவரே. உம்மை நான் பாடுவேன், உம்மை நான் போற்றுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே, உம்மை பிரிந்து சொல்லுமா, யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வசனமெல்லாம், வாழ்வு தரும் வசனமெல்லாம். நடனமாடி ஐயா உம்மிடம் தானும் நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா, நான் உம்மை துதிப்பே. கைத்தாள ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை பிரி சொல்லுங்க. நான் யார் இடத்துல போவேன்? நான் யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வசனமெல்லாம், வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தானுண்டு ஐயா, உம்மிடம். ஆமென். நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா, உம்மையே. ஆமென். கைத்தால சொல்லுவோமா? கைத்தால ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். கர்த்தா,
பாட்டை முத இவ்வளவு இழுத்து பாடினது நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இத நல்லா ஆமா டான்ஸ் ஆடி பண்ண வேண்டிய பாட்டு. அந்த பாட்டுல இருந்து அப்படியே வந்ததுனால அப்படியே ஒரு பாட்டு. இப்ப பழைய ரிதம்ல பாடுவோம். நல்ல நடனம் ஆடி ஆடுங்க, பாடுங்க, ஆடவர் மகிமைப்படுத்துவோம். சரியா? வைங்க வைங்க. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, கைதால நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைதால காண்பவரே காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காண்பவரே ஆமா காப்பவரே கருணை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும். சொல்லுங்க, காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே ஸ்தோத்திரம் ஐயா, கண்மலையே வல்லவரே நல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே நல்லவரே, வரங்களெல்லாம் தருபவரே, வரங்களெல்லாம் தருபவரே, நான் வாழ்வது உமக்காக, ஆடுவோம். இப்ப நிறைய நேரம் நான் வாழ்றதே உனக்காக உனக்காக நம்ம நிறைய பேட்டு ப்ராமிஸ் பண்ணிருப்போம்ல, அது ப்ராமிஸ்ல ஃபெயிலியர் ஆயிருக்கும். அது வந்து திருமணத்தின் போது கையை பிடிச்சிட்டு என்ன கொடுப்பேன்னா, ஆமா இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் பிறர் முகம் பாராமல் ஓ முகத்தை மட்டுமே பார்ப்பேன். ஆமா ஐயா, இது ஆணைங்க ஐயா அப்படின்ட்டு கடைசியில பார்த்தா உன் மூஞ்ச. அதுக்கு முன்னாடி உன்முகம் பார்க்கணுமே அழகை ரசிக்க, அப்புறம் பக்கத்துல கொடுத்து பாடுறா ரசிடன்னா, உன் மூஞ்ச எனக்கு பார்க்க பிடிக்கல, உன்கிட்ட பேசினாலும் பிடிக்கல, நீ கூட இருந்தாலும் சேட்டை தானே இது. ஹல்லேலூயா. அக்கா இணைஞ்சிட்டாங்க, கனெக்ட் ஆயிட்டாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, அது நம்மளும் சொல்லியிருப்போம், நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் உலகத்துல நடக்கக்கூடிய, இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப சொல்லணும், நான் வாழ்வது உமக்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஜீவனை தந்தவர் உங்களுக்காக எனக்காக. அவர் வந்தது உங்களுக்காக எனக்காக. அவர் சிலுவையில் இவ்வளவு கஷ்டங்களையும் பாடுகளையும் பட்டது உங்களுக்காகவும், சொல்லுங்க எனக்காகவும். அப்ப நம்ம எத்தனையோ பேர்கிட்ட நான் உனக்காக இருப்பேன் உனக்காக இருப்பேன் இருப்பேன்னு சொன்னவங்க எல்லாம் ஆளை காணும்.
நம்ம கிட்ட நிறைய சொன்னவங்களாம் சரி தேடி பார்க்குற நேரத்துல இருப்பாங்கன்னு பார்த்தாக்கா அவங்க தான் முதல்ல ஓடுவாங்க சார், ஓடுனாங்க. ஆமா, நான் ரொம்ப இதுல எலாபரேட் பண்ண விரும்பல. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கூட இருக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பணம் இருக்கிறப்ப, பெயர் இருக்கிறப்ப, புகழ் இருக்கிறப்ப, ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள்லாம் இருக்கிறப்ப நம்ம கூட இருக்கிறதுக்கு கூட்டம் விரும்பும். ஆனா சிறைக்கு போகணும், தனியா இருக்கணும், கையில காசு இல்ல, எப்பயாச்சும் ஒரு டைம் போடுற சோத்தை தான் 2 வேளைக்கு வச்சு சாப்பிடணும்னு இருக்கிறப்ப ஒருத்தனும் கூட இருக்கவே மாட்டான். இதான் சார் உலகம், இதான் உலகம். எத்தனை பேர் நமக்கு எவ்வளவு பிராமிஸ கையில கொடுத்தாலும் அவர் தந்த பிராமிஸுக்கு மேல எந்த பிராமிஸுமே வைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்காக இன்னைக்கு போன உடனே புருஷன்கிட்ட போய் சண்டை போட்டுறாதீங்க, பொண்டாட்டிகிட்ட போய் சண்டை போடாதீங்க. சண்டைன்னா மூட்டி விடல. யார் என்ன எவ்வளவு பிராமிஸ் சொல்லி இருந்தாலும், கண்ணே மணியே கருத்தே கோழி குஞ்சே என் கத்திரிக்காவேன்னு சொன்னாலும் நீங்க ஆமா நீங்க இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வார்த்தையை வைங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாபா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை கொஞ்சம் அப்படியே வச்சிருங்க. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் அதை நினைவு கூர்ந்துட்டீங்க அப்படின்னா அப்ப சொல்லுங்க, நான் வாழ்வது உமக்காக, விட்டுட்டு போனாலும் நான் வாழ்றது உமக்காக. பல்லமா வரங்கள் எல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக, நான் வாழ்வது உமக்காக, நான் வாழ்வது உமக்காக, நான் வாழ்வது உமக்காக. அல்லேலூயா, 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 ஆமென். நடனமாடி கைகால ஓசையுடன் கத்தான ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை பிரிந்து நான் யார்கிட்டப்பா போவேன்? சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோ? என்னை வாழ வைக்கிற வசனமெல்லாம், எனக்கு வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு ஐயா, உம்மிடம் தான் உண்டு. பாருங்க, பிரச்சனைன்னு நண்பர்கிட்ட போனா என்ன சொல்லுவாங்க? கவலையை மறக்க கொஞ்சம் ஒரு கட்டிங் போடு, ஒரு கோட்டர் அடி, கொஞ்சம் தம்மு அடி, அப்புறம் கொஞ்சம் கஞ்சா குடி. இதுதான் எனக்கு தெரியும். இதை தாண்டி கொஞ்சம் இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதை வேணா யாரு சொல்லுவாங்க? நண்பர்கள் சொல்லுவாங்க, தெரிந்தவர்கள் சொல்லலாம், பழகியவர்கள் நமக்கு இதுதான் ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா இதுக்கெல்லாம் வேற வழி இல்ல, செத்துடலாம், தற்கொலை தான் இதுக்கு தீர்வுன்னு சொல்லி தரதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனா நீ சாக வேண்டாம், நீ தண்ணி அடிக்க வேண்டாம், நீ கஞ்சா குடிக்க வேண்டாம், நீ பீடி சிகரெட் எல்லாம் நீ குடிக்க வேண்டாம், உனக்கு வாழ்வு நான் தர்றேன். ஏன்னா வாழ்வு தர வேண்டிய வார்த்தையும் வசனமும் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. நீங்க ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா வாழ்வு தருகிற வார்த்தையை தருவாரு. மனுஷங்கிட்ட போனோம்னா அது வேற ஏதாவது சொல்லலாம். இப்ப மீண்டும் சொல்லுவோம், நான் உண்மை தவிர நான் வேற யார்கிட்டையும் நான் எங்க செய்யல, போகல. நான் யார் இடத்துல போவேன் சொல்லுங்க? நான் யார் இடத்துல போவேன்? நான் யார்கிட்ட போய் கேட்பேன் சொல்லுங்க? எஸ் எஸ், நீங்க அவர்கிட்ட பேசுங்க. நான் யார்கிட்ட பேசுவேன்? நான் யார்கிட்ட கேட்பேன்? நான் யாரை நம்புவேன்? உங்களை மட்டும் தானே நான் நம்புறேன். என்னை அழைத்தவர் நீங்க தானே, என்னை தெரிஞ்செடுத்தவர் நீங்க தானே, எங்களை ரட்சித்தவர் நீங்க தானே, எங்களை வேணும்னு சொன்னவர் நீங்க தானே. ஆமாவா இல்லையா? அப்ப உங்களை விட்டு நாங்க எங்க போவோம்? ஹல்லேலூயா
உம்மை பிரிந்து. மைனர் தானே. ஏசையா ஏசையா உம்மை பிரிந்து என்னால வாழ முடியாதையா. ஏசையா இங்க எல்லாரும் இருக்கீங்க, சின்ன பசங்க இருக்கீங்க, கல்யாணம் ஆனவங்க இருக்கீங்க, ஆகாதவங்க இருக்கீங்க. ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், இதை பாக்குறவங்களும் கேளுங்க, எத்தனை பேருக்குனாலும் ஷேர் பண்ணுங்க, தப்பே கிடையாது. நீ இல்லாம என்னால வாழ முடியாது உங்களையும் பார்த்து சொல்லலாம், நீங்க யாரையும் பார்த்து சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு சொல்ற ஒரு பர்சனல் அட்வைஸ் நான் சொல்றேன். நீ இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லைன்னு யாருக்கும், ஈவன் அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, லவ்வரா இருந்தாலும் சரி, கவ்வரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்களாம் ஒரு டைம்ல நம்மளை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு நேரம் வரும். சில நேரத்தில் அப்ப ஆண்டவர் ஆண்டவர் இப்படி கையை கட்டி இப்படி பார்த்துட்டே இருப்பாரு. நம்ம அப்படி அங்கிட்டு நிற்போம், அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டு நம்ம வந்து அழுதுட்டு இருப்போம்ல, அவர் பார்த்துட்டே இருப்பாரு. அப்ப அங்க இருந்து சொல்லும் போது அப்ப நம்மள சொல்ல வைப்பாரு, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா. சில நேரத்துல வயசு அப்படி சொல்ல வைக்கும், கேட்க வைக்கும், சூழ்நிலைமை சொல்ல வைக்கும், சூழ்நிலைமை அப்படி கேட்க வைக்கும். உஷாரையா உஷாரு, உஷாரா இருந்துக்கணும். நமக்கு ஒண்ணு மட்டும் தெரியணும், எத்தனை பேர் எத்தனை சொன்னாலும் இதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. ரைட்டா? புரிஞ்சுக்கங்க, இதுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்துக்குவாரியா. அவருடைய அன்பு தான் சிறந்த அன்பு. நம்ம அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா அன்புக்கு நம்மளை பிச்சை எடுக்க வச்சிருவாங்க. We are not beggars. ஆமாங்க, நம்ம பிச்சைக்காரர்கள் கிடையாது. சொல்லுங்க, நான் பெக்கர் கிடையாது, நான் பிச்சைக்காரன் கிடையாது. சொல்லு, வாயை திறந்து சொல்லுங்கம்மா. யார்கிட்டையும் போய் அன்புக்கு என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர்கிட்டயுமே அன்பு வந்து நீங்க பிச்சை எடுக்கணும்னு அவசரமே கிடையாது. அவர் தான் அன்பை உங்க மேல ஊத்துறாரு, அப்புறம் எதுக்கு நீங்க பிச்சை எடுக்கணும்? ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. நீங்க கப்பை மட்டும் ஒழுங்கா வச்சிருந்தீங்கன்னா உங்க கப்பு ஃபுல் ஆயிடும். ஹalleluya, ஹalleluya. இல்லாத ஒண்ணுக்கு நம்ம ஆசைப்பட்டு ஏங்கி தவிச்சு வாழ்க்கையை வீணடிக்கிறதுக்கு அவர் வச்சிருக்கிறாருல, அதுல ஃபுல் ஆயிடுவோம். அப்புறம் எல்லாமே ஃபுல் ஆயிடும், எல்லாமே ஃபுல் ஆயிடும். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மை பிரிந்து என்னால வாழ முடியாதையா. அப்படியா? உண்மையாவா? ஏசையா ஏசையா. ஆசையா அவரை பார்த்து சொல்லலாமா? உம்மை பிரிந்து வாழ முடியாது. ஏசையா சொல்லுங்க, ஏசையா ஏசையா ஏசையா. உண்மையாவா? இது உண்மையா இருந்தா ரொம்ப சந்தோஷம். உண்மையா இருப்பதாக உங்களுக்கு ஒவ்வொரு நாள் இது உண்மை ஆகட்டும். ஆமா, அதனால நிறைய ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா, காயப்பட்டிருந்தீங்கன்னா, காயப்பட்ட காயங்கள் புண்ணுலாம் என்ன ஆறாம இருந்துச்சுன்னா அவரை பார்த்து இந்த பாட்டை பாடுங்க. உம்மை பிரிந்து வாழ முடியா. நீங்க அவரை லவ் பண்ண இந்த லவ் ஃபெயிலியர் எல்லாம் சரியாயிரும். God is talking to someone. Hallelujah. ஆமா, லவ் ஃபெயிலியர்லாம் வந்து அவர்கிட்ட லவ் பண்ணிட்டோம்னா இந்த லவ் எல்லாம் சக்சஸ் ஆயிரும். இந்த லவ் சக்சஸ் ஆகுதுன்னா, அந்த லவ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா போதும், வேற எந்த லவ்வும் நமக்கு தேவையில்லை. ஆமென், ஹalleluya. ஏசையா ஏசையா.
அப்பா அன்பு மாறும், அண்ணனுடைய அன்பு மாறும், அம்மாவுடைய அன்பு மாறும், வளர்த்தவங்க அன்பு மாறும், தாத்தா பாட்டி அன்பு மாறும், கூட இருந்தவங்க மாறும், டீச்சர் மாறும், அது மாறும், இது மாறும், எல்லாமே மாறும். அவர் மட்டும் மாற மாட்டாரு. அவர் அன்பு மட்டும் மாறாது, அவர் வார்த்தை மட்டும் மாறாது. ஆமென் ஆமென். இயேசையா மீண்டும் இயேசையா இயேசையா. இனி உங்களை டீஸ் பண்ணும்போது பாடணும் இயேசையா. நக்கல் பண்ணும்போது, கேலி பண்ணும்போது, கிண்டல் பண்ணும்போது, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இயேசையா. மனிதர்கள் 1000 பேசட்டுமே இயேசையா இயேசையா. பகைவர்கள் 1000 பேசினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். நம்மை சோர்வடைய பண்ணும்படி பகைவர்கள் எழும்புவார்கள். நண்பர்கள் கூட சில நேரங்களில் பகைவர்களாய் மாறுவார்கள். தெரிந்தவர்கள் பகைவர்களா மாறுவாங்க. அவருடைய வார்த்தை நம்மை காயப்படுத்தும், வார்த்தை நம்மளை வேதனைப்படுத்தலாம். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம பயப்படாம நம்ம அவரை மட்டும் நம்ம சார்ந்திருப்போம் என்று சொன்னால் நமக்கு எல்லாமே வெற்றியாய் மாறும், எல்லாமே வெற்றியாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், சொல்லு, துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். என் சிரிப்பு மாறாது, ஆமா, என் பாடல் மாறாது. ஆமென். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இயேசையா இயேசையா. சொல்லுவோமா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இயேசையா இயேசையா. இயேசையா இயேசையா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர். முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர். உமக்கு மறைவார் எங்கே போவேன், சொல்லு, உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இயேசையா 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 இயேசையா. மீண்டும் பாடுவோம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இயேசையா இயேசையா இயேசையா. நடந்தாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளீர். நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளீர்.
எல்லாமே உங்க கிருபை ஐயா, எல்லாம் கிருபை. என் வழிகள் எல்லாம் மீண்டும் சொல்லுவோம், என் வழிகள் எல்லாம் நீர் அறிவீர், என் வழிகள் எல்லாம் நீர் அறிவீர், எல்லாமும் கிருபை ஐயா, எல்லாம் கிருபை. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கின்றீர், கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கின்றீர், என் உட்காருதலையும் எழுதலையும், உட்காருதலையும் எழுதலையும் அறிந்து இருக்கின்றீர், நீர் அறிந்து இருக்கின்றீர். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஆமென் ஏசையா, ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, 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 ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, உம்மை பிரிந்து முடியாதையா ஏசையா, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா, ஏசையா. ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீங்க அப்படியே ஹீல் பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்தை நீங்க ஆற்றுங்க, ஒவ்வொருடைய இருதயம் நீங்க இன்னைக்கு காயம் கட்டுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரின் கரம் உங்க தலை மேல இருக்குது. அந்த பரிசுத்த ஆவியானவரின் கரம் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறது. உடைந்து போன உங்களுடைய வாழ்வை, உடைந்து போன உங்கள் கப்பலை அவர் மீண்டும் கட்டுவிக்கிறவராய் இருக்கிறார். பவுலின் பிரயாணம் பண்ண கப்பல் உடைந்த போதிலும் அவருக்கு அங்கே கரையில் இன்னொரு கப்பல் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. இன்னைக்கு அவர் சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார், அவர் ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார், காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார், நல்ல சமாரியனாய் இருக்கிறார். உங்களுக்கு அவர் நல்ல சமாரியன், உங்கள் குடும்பத்திற்கு அவர் நல்ல சமாரியன், இந்த சபைக்கு நல்ல சமாரியன், அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் நல்ல சமாரியன். ஏசையா, ஏசையா, Thank you, Lord. ஏசையா. Thank you, Father. உம்முடைய அன்பின் என்று, உம்முடைய வார்த்தையின் என்று, உங்க பிரசன்னத்தின் என்று, உங்க பிடியின் என்று எங்களால விலகி நிற்க முடியாது, எங்களால தள்ளி நிற்க முடியாது ஆண்டவரே. ஏன்னா எங்களை வாழ வைக்கிறவர் நீர், வாழ்வு தரும் வார்த்தையே நீர்தான், வாழ்வு தருபவரே நீர்தான்.
நீர் எங்களுக்கு பரிகாரியாய், நல்ல சமாரியனாய், நல்ல மெய்ப்பனாய், நல்ல தகப்பனாய், நல்ல நண்பனாய் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்டர் ஆகிறதற்காய் நன்றி சொல்றேன். எங்க வாழ்க்கையில நீங்க பயணிக்கிறதற்காய் நான் நன்றி சொல்றேன். வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ரெஸ்டோரேஷன் உண்டாகட்டும். குடும்பத்துல ஒரு ரெஸ்டோரேஷன் நான் பேசுறேன். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ரெஸ்டோரேஷன் நான் பேசுறேன். வாழ்க்கை மலருவதாக, ஒரு ரெஃபர்மேஷன் உண்டாவதாக, ஒரு மறுமலர்ச்சி உண்டாவதாக. கர்த்தர் இந்த காரியத்தை நீங்க செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறார். ஹalleluya. Thank you Lord. தொடர்ந்து நீங்க நடத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும்